கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற தேவ ஊழியரை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். அவருடைய பெயர் பாஸ்டர் ஜான் சாமுவேல் அவர்கள். இன்றைக்கி துதி ஆராதனை நடத்தி ஆண்டுடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக தொலைபேசியிலே அவர்களை நான் தொடர்பு கொண்டபோது சரியாக வருகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து குறித்த நேரத்திலே கர்த்தர் அவரை சுகமாய் பத்திரமாய் இந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், லேம்ப் அண்ட் லைட் என்கிற ஊழியத்தை செய்து வருகின்றார்கள். குறிப்பாக மிஷினரி தாகமுள்ள ஒரு தேவ மனிதர். ஜெம்ஸ் மிஷினுடைய ஸ்தாபகரும் மூத்த ஊழியருமான அகஸ்டின் ஜெபகுமார் ஐயாவோடு கூட இணைந்து பீகார் பகுதிகளிலெல்லாம் சென்று அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்ததை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படியாக தேவனாய கர்த்தர் அவர் மூலமாக நம்மோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ நான் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகத்தோடு நாம் அழைப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அருமையான போதகரோடு கூட அவருடைய மனைவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை நாங்கள் திருச்சபையின் சார்பிலே வருக வருக என்று சொல்லி 2 பேரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய சமூகத்திலே இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதற்கு, உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய சபைக்கு இந்த நாளிலே என்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி போதகர் போன மாதத்தில் அழைத்த அந்த நாளில் இருந்தே நான் வெகுவாக காத்திருந்த போது எனக்கு ஒரு வார்த்தையும் கிடைக்கவில்லை. நானாக பல வார்த்தைகளை யோசித்து மாற்றி நேற்று இரவு வரை யோசித்து கொண்டே இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் ஒரு தெளிவை தந்தபடியினாலே இந்த நாளிலே தேவன் உங்கள் எல்லாரோடும் கூட எல்லாருக்கும் தேவையான வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் உங்கள் சின்ன பிள்ளைங்க சொல்லும் போதே அந்த வசனத்தை ஒருத்தர் சொல்லிட்டார். சரியா? ஏன்னா எப்பவுமே யோசிக்கிறது உண்டு, ஆண்டவரே நான் போகும்போது எனக்கு தந்திருக்கிற வார்த்தையை நீங்கள் உறுதிப்படுத்தணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் உங்களுடைய குட்டி பிள்ளைகள் மூலமாகவே அந்த வாசனத்தை தந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய தேவ மனிதர் இருந்தார். யார் இருந்தா? நான் கதை தான் சொல்கிறேன். கதை சொல்லும்போது என்ன பண்ணணும்? கேட்கணும். ஒரு பெரிய நான் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் போடுவேன் எப்பவுமே பிரசங்கத்துக்கு முன்னாடி. அதை கண்டிஷனை போட்டுருவோமா? சரி. அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு என் மூஞ்சை தான் பார்க்க போகிறீங்க. 1 மணி நேரத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாதா? கொட்டாவே விடக்கூடாது. முதல் கண்டிஷன் என்னது? கொட்டாவே விடக்கூடாது. நான் அப்பப்போ கேள்வி கேட்பேன், எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சரியா? அது சரியாக இருக்குதா தப்பாக இருக்குதான்லாம் அவசியம் கிடையாது. எனக்கு தேவை நீங்கள் பேசணும், நீங்கள் பதில் சொல்லணும். ஓகே? சரி. ஒரு பெரிய தேவ மனிதன் இருந்தார். யார் இருந்தது? ஆமாம். அந்த தேவ மனிதன் எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத பல பகுதிகளுக்கு பிரயாணம் பண்ணி பல இடங்களுக்கு கடந்து சென்று பலரை தேவனுக்குள்ளாக நடத்தி பல ஊழியர்களை உருவாக்கி பல சபைகளை உருவாக்கின அந்த தேவ மனிதன் ஆண்டவரால் அற்புதமாக தெரிந்தெடுக்கப்பட்டவர். ஏனென்றால் ஒரு காலத்திலே தேவ பிள்ளைகளை வெகுவாக நிந்தித்து தூஷித்து அவமானப்படுத்தி இன்னும் பல சபைகளை துன்புறுத்துவதையே ஒரு முக்கியமான வேலையாகவே அந்த மனிதர் வைத்திருந்தார். அப்படிப்பட்ட மனிதனை ஆண்டவர் அற்புதமாக சந்தித்தார். அவரை சந்தித்து கூப்பிட்டு, உன்னை நான் என்னுடைய கருவியாக நான் பயன்படுத்த போகிறேன். நீ என் நிமித்தமாக பல பாடுகளை பட வேண்டியது இருக்கும். ஆனாலும் உன் மூலமாக பல காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி ஒரு மாபெரும் தரிசனத்தோடு கூட அந்த மோசமான மனிதனை ஆண்டவர் சந்தித்து தன்னுடைய கருவியாக மாற்றினார். அப்படி மாற்றப்பட்ட அந்த தேவ மனிதனும் பல இடங்களுக்கு ஆண்டவருடைய நடத்துதலின்படியே சென்று பலரை தேவ பிள்ளைகளாக மாற்றி பல சபைகளை ஸ்தாபித்து பல ஊழியர்களையும் உருவாக்கின அந்த தேவ மனிதன் ஒரு நாள் கிறிஸ்தவத்தை வெறுக்கிறவர்களால் கைது செய்யப்பட்டார். என்ன செய்யப்பட்டார்? கைது செய்யப்பட்டார். அவருடைய சொந்த பட்டணத்திலிருந்து பல மைல் தூரங்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு பட்டணத்திலே விசாரணை என்ற பெயரிலே ஆங்கங்கே அலைக்கழிக்கப்பட்டார். இன்னும் விசாரணை என்று சொல்லி வேறு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த பகுதியிலே போய்
அவரை ஒரு வீட்டு கைதியாக வைத்தார்கள். அப்படி வீட்டு கைதியாக வைக்கப்பட்ட அந்த காலத்திலே அவர் மூலமாக பல ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட சபையினர் இப்பொழுது நம்முடைய சபையின் ஸ்தாபகர் கைது செய்யப்பட்டு அங்கே சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறாரே, அவருக்கு நாம் ஏதாவது உதவி செய்தாக வேண்டுமே, அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதே என்று சொல்லி பல விதங்களிலே கண்ணீரோடும் கவலையோடும் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி பல கேள்விகளோடு அந்த சபை மக்கள் இருந்தாலும், எப்படியாவது அந்த தலைவருக்கு ஒரு பொருள் உதவியை செய்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி இங்கிருந்து எப்படியாவது கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று விரும்பினார்கள். நல்ல விஷயம்தான். ஆனா அவர் இருக்கிற இடம் 800 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறார். எந்த வாகன வசதிகள் கிடையாது. இன்றைக்கு இருப்பது போல நம்ம ஃப்ளைட்ல போய் இறங்கிட முடியாது. இன்றைக்கு இருக்கிற மாதிரி போன்ல பேச முடியாது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே எப்படி இவைகளை கொண்டு சேர்ப்பது என்று சொல்லி அந்த சபை மக்கள் யோசித்த போது ஒரு மனிதன் முன் வருகிறான். நான் எப்படியாவது கொண்டு போய் இதெல்லாம் சேர்க்கிறேன். அந்த மனிதனிடத்திலே அந்த பொருள் உதவி எல்லாவற்றையும் கொடுத்து அந்த சபை மக்கள் ஜெபத்தோடு கண்ணீரோடு கூட எப்படியாவது நம்முடைய ஸ்தாபகருக்கு, நம்முடைய தேவ மனிதருக்கு, தலைவருக்கு இதை போய் கொண்டு போய் சேர்த்துரு என்று சொல்லி அந்த பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார்கள். அந்த மனிதனும் அந்த பட்டணத்திலே போய் அந்த தலைவனை சந்திக்கிறான். அந்த தலைவனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நான் ஆரம்பித்த அந்த சபையில் உள்ள மக்கள் என் மீது இவ்வளவு கரிசனை கொண்டு இத்தனை தடைகளை தாண்டி எனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறானே என்று சொல்லி கண்ணீரோடு கூட அந்த மனிதனை கட்டி தழுவி அவர் வரவேற்றிருப்பார். அந்த சபையை குறித்து அவருக்கு பெரிய சந்தோஷம். அவர் பல சபைகளை ஸ்தாபித்திருந்தாலும் இந்த குறிப்பிட்ட சபையை குறித்து அவர் எப்போதுமே மிகவும் மகிழ்ந்தவர். அந்த சபையில் உள்ள காரியங்களை எல்லாம் வந்த மனிதனிடத்திலே கேட்டு அறிகிறார். பல காரியங்களை இந்த மனிதன் அவருக்கு சொல்லுகிறார். எல்லாவற்றையும் கேட்டுட்டு இப்போ வந்த மனுஷனை திருப்பி அனுப்பணும். திருப்பி அனுப்பும்போது இன்றைக்கு மாதிரி ஃபோன் வசதி எல்லாம் இல்லாததுனால ஒரு லெட்டர் தான் எழுத முடியும். அப்போ அந்த மனிதனிடத்திலே ஒரு கடிதத்தை எழுதி இந்த மனிதனிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார். உங்க சபைக்கு எடுத்துட்டு போ, சபை மக்கள்கிட்ட நான் சொன்ன செய்தியை வாசி. அப்படி சொல்லும்போது அவர் எழுதின ஒரு முக்கியமான வார்த்தை, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளும். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அந்த பெரிய தேவ மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பொருளுதவி செய்த மக்கள், பிலிப்பி பட்டணத்து சபை மக்கள், அந்த பொருளுதவியை கொண்டு போய் பவுலிடத்திலே சேர்த்த மனிதனுடைய பெயர் எப்பாப்ரோதீத்து. அதை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் இந்த வசனத்தை வாசிப்போம். உங்க கவலை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட வைத்திருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே யார் யாருக்கு ஆறுதல் சொல்லணும்? ஜெயிலில் இருக்கிற பவுலுக்கு வெளியில் இருக்கிறவங்க தான் ஆறுதல் சொல்லணும், அப்படிதானே? ஆனால் யார் யாருக்கு ஆறுதல் சொல்றா? உள்ள கட்டப்பட்டிருக்கிற பவுல் வெளியில சந்தோஷமா இருக்கிற மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். நீங்க என்ன செய்யுங்க? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்த ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு வேண்டுதலோடு. அப்படி ஒரு மனிதனால சொல்ல முடியுமானால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு வியாதியில் இருக்கிறோம், நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், ஏதோ ஒரு பெரிய நெருக்கத்தில் மாட்டி இருக்கிறோம். அல்லது நானே இப்போ அடுத்த மாதம் இந்த 30ஆம் தேதி உத்தரப்பிரதேஷுக்கும் மத்திய பிரதேஷுக்கும் போகிறேன். சரியா? அங்கே என்னைய பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். போட்டாங்கன்னா இங்கே இருக்கிற என்னை தெரிஞ்ச மக்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க பிரதர், இல்லை அல்லது ஜெம்ஸில் எனக்கு என்ன சொல்லுவாங்க?
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க பிரதர், நம்ம ஏதாவது ஒரு லீகல் ஆப்ஷன் பார்த்து என்ன பண்ணிடலாம், எப்படியாவது உங்களை வெளியே எடுத்துடலான்னு சொல்லுவாங்க இல்லையா? அல்லது பெரிய ஆட்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நம்ம மூத்த வக்கீல் அபிஷேக் மனு சிங்வியோ அல்லது கபில் சிப்பலையோ வச்சு உடனே ஜாமீன் அப்ளை பண்ணிடலாம். இப்படி தான் நம்ம வெளியே இருந்து எழுதணும். ஆனால் அங்கே நடக்கிறது என்ன நடக்குது, தலைகீழ நடக்குது. உள்ள கட்டப்பட்டிருக்கிற பவுல் வெளியில் இருக்கிற நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. அதான் அந்த வசனத்தினுடைய ரகசியம். அப்படி நீங்க உங்களுடைய வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் ஜபத்தினாலும் நீங்க எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தின உடனே என்ன நடக்குமா, பிரச்சனை எல்லாம் அடுத்த நிமிஷமே மாறிடும். அப்படியே போட்டிருக்க வசனம் என்ன நடக்கும், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் பவுலால இந்த வார்த்தையை எழுத முடிந்தது? நீங்க எல்லாவற்றையும் குறித்து கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனிதனால இப்படி ஒரு வார்த்தையை எழுத முடிந்தது. சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் அந்த புஸ்தகத்தில் வருது நிறையா. ஏன் பவுலால எழுத முடிந்தது என்றால் அவருடைய உள்ளத்திலே ஒன்று இருந்தது, அதற்கு பேரு தேவ சமாதானம். என்ன சமாதானம்? தேவ சமாதானம். அப்ப அந்த தேவ சமாதானம் என்கிற ஒன்று நமக்குள்ள இருக்குன்னா, சரி இப்போ ஒரு கேள்வி கேட்போமா, சந்தோஷம்னா என்ன, சமாதானம்னா என்ன? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நான் நிறைய கேள்விலாம் கேட்பேன், எனக்கு நீங்க பதில் சொல்லணும். எவர்லாஸ்ட் ஒன் ஆஃப் த வெரி குட் ஆன்சர். குட். இன்னொன்று வேற ஏதாவது சொல்லுங்க. அது ஒரு டைம் லிமிட், இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள தான் இருக்கும். சந்தோஷம்ன்றது நான் ஒரு சிம்பிள் இன்னொன்று சொல்றேன், அது கண்டிஷனல். நான் ஒன்று செய்கிறேன், அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. உதாரணத்துக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல் பார்க்குறோம். எதுக்கு பார்க்குறாங்க? ஒரு 4 மணி நேரம் உட்காந்து பார்த்து சென்னை ஜெயிச்சிருச்சுன்னா என்ன வருது உங்களுக்கு? ஒரு சந்தோஷம் வருது. நான் 4 மணி நேரத்தை வீணாக்குனது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் 4 மணி நேரம் உட்காந்து பார்த்தேன், அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அல்லது உலக பிரகாரமான மனிதர்கள் போய் 2.5 மணி நேரம் உட்காந்து படத்தை பார்க்குறாங்க, அதில் என்ன கிடைக்குது? ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதான் டைம் பவுண்டுன்னு அக்கா அழகா சொன்னாங்க. ஆனால் சமாதானம்ன்றது என்ன தெரியுமா? எனக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என் வியாதி மாறிச்சோ மாறலையோ, என் கடன் மாறிச்சோ மாறலையோ, என்னை பக்கத்து வீட்டுக்காரன் திட்டத்தை நிறுத்தினானோ நிறுத்தலையோ, அல்லது என் குடும்பத்தில் என்னை மிதிக்கிறவங்க மிதிக்கிறத நிப்பாட்டினாங்களோ மிதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, எது எப்படியா இருந்தாலும் எனக்குள்ள ஒன்று இருக்கும். அது என்ன தெரியுமா? அதுக்கு பேர் தான் தேவ சமாதானம். ஹல்லேலூயா. சமாதானம் என்பது என்னுடைய சூழ்நிலைகளை வைத்து வருகிறதல்ல. எப்படி இருந்தாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று ஒரு மனிதனால சொல்ல முடியுது. பார்த்தீங்களா? அது எப்போ நடக்கும்? அது தேவ சமாதானம் நமக்குள்ள இருக்கும்போது தான் நடக்கும். ஹல்லேலூயா. அந்த தேவ சமாதானம் மட்டும் நமக்குள்ள இருந்துருச்சுன்னா நம்முடைய வேதனைகளை குறித்து நெகட்டிவா பேசி பேசி நம்மளும் டவுன் ஆகி அடுத்தவங்களையும் டவுன் ஆக்க மாட்டோம். பவுலை போல அநேகரை உற்சாகப்படுத்துகிற உருவாக்குகிற, கட்டப்பட்டிருந்தாலும் வெளியில இருக்கிறவர்களை தைரியப்படுத்துகிற மனிதர்களாக நீங்களும் நானும் மாற முடியும். ஹல்லேலூயா. ஆமா, நிறைய வசனங்கள் காண்பிக்க நேரம் இல்லை எனக்கு. இயேசு சீஷர்களோடு கூட படகுல போயிட்டு இருக்கிறார் கலிலேயா கடல்ல. என்ன வந்துச்சு? நடுராத்திரிலையோ எப்பயோ என்ன வந்துச்சு? கடல் கொந்தளிப்பு உண்டாச்சு. கடல் கொந்தளிப்பு உண்டான உடனே சீஷர்கள்லாம் என்ன பண்ணாங்க? வாழ்னு கத்திருப்பாங்க. ஏன்னா நம்ம சீஷர்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும், ஒன்றும் இல்லாட்டாலுமே பயங்கரமாக கத்துற ஆட்கள். என்னதான் இயேசு கூட 3.5 வருஷம் இருந்தாலும் அவர்களுக்கு பயமும் அவிசுவாசமும் என்ன செய்யலை, போனதா பார்க்கவே முடியல நம்மளால. ஆனால் இயேசு என்ன செய்யறாராம்? படகுக்கு அடித்தட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? அயர்ந்த நித்திரையாக இருந்தார். எப்படி முடிஞ்சிச்சு அவரால்? எப்படி முடிஞ்சிச்சு? அவருக்குள்ள தெரியும், அவருக்குள்ள ஒரு தேவ சமாதானம் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை அறியாமல் ஒன்றும் நடக்க போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு உறுதி இயேசுவுக்கு இருந்தது. ஆனா அந்த சமாதான சீஷர்களுக்குள்ள இல்லாததுனால அவங்க கத்தி கூப்பாடு போடுகிறார்கள். இயேசுவே, நாங்க கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஒருவேளை அவர் தேவகுமாரன்க, இந்த உலகத்தில் மனுஷனாக வந்திருந்தாலும் அவர் தெய்வீக தன்மையோடு இருந்தார், அவரால் அப்படி சமாதானமாக இருக்க முடியும், நாங்கள் மனுஷர்கள் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மைதானே? நியாயமான கேள்வி தானே?
அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை குறித்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி பேதுருவுடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 2வது பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 2 பிரசங்கத்திலே சபை 8000 மாறிடுச்சு. இதை பார்த்த உடனே யூதர்களுக்கு கோபம் வந்துச்சு. ஏரோதுடைய துணையோடு கூட யாக்கோபு பட்டயக்கருக்கினால் கொலை செய்யப்படுகிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. அப்படி கொலை செய்யப்பட்ட பின்னர் பேதுரு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது பண்டிகை காலமாக இருந்தபடியினாலே ஏரோது பேதுருவை கொலை செய்ய மனதில்லாமல் பண்டிகை முடியிட்டும் நாளைக்கு போட்டு தள்ளலான்னு உள்ள ஜெயிலில் பிடிச்சி வச்சிருக்கிறார். அப்போ பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தார் சொல்லுங்க? சாப்பிட்டுட்டு இருந்தாரா? அழுதுகிட்டு இருந்தாரோ? ஐயோ போச்சே அப்படின்னு. எங்கேயாவது கிணசுரத்து கடலில் மீன் பிடிச்சிக்கிட்டே இருந்துருப்பேன்னு அழுதாரோ? என்ன செய்தார்? நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கன்னா சொல்லணும், நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற ஆள், சரியா? பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, பேதுரு தூங்கிட்டு இருந்தாரு, நீங்க தூங்கிடாதீங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அந்த காட்சியெல்லாம். ஒரு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சில நாட்களுக்கு முன்னர் பட்டயக்கருக்கினாலே ஏரோதினால் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அதே ஏரோது இப்போ பேதுருவை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டிருக்கிறான். நாளைக்கு கொலை செய்யப்பட போகிறார். அன்னைக்கு ராத்திரி ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான். எப்படி அந்த சமாதானம் அவருக்குள்ள வந்தது? அதே பேதுரு ஒரு நாள் இயேசு கடலில் நடந்து வரும்போது கடல்ல இவரும் நான் நடக்கிறேன் நடந்தாரு. திடீர்னு அலைகளை பார்த்த உடனே ஐயோ அம்மானு கத்த ஆரம்பிச்சிட்டார். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பேதுரு ஒரு மீனவன், அவருக்கு நல்ல நீச்சல் தெரியும். பயம் வந்த உடனே தான் ஒரு மீனவன் தன்னால நீந்த முடியும்ன்றது கூட அவருக்கு மறந்து போச்சு. ஐயோ ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். அப்படிப்பட்ட பேதுரு இன்றைக்கு தைரியமாக எழும்பி பேசுகிறார். தைரியமாக எழும்பி 3000 5000 என்று சபைக்குள்ளே சேர்க்கிறார். இன்றைக்கு பட்டயக்கருக்கினாலே கொல்லப்படுகிற சூழ்நிலையில கூட நிம்மதியா படுத்து தூங்குறாரு. என்ன மாற்றம் நடந்தது? பேதுருவுக்குள் ஒரு புதிய காரியம் நடந்தது. அது வெறும் அபிஷேகம் மட்டுமல்ல, ஒரு தேவ சமாதானம் அவரை ஆட்கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆமா, இப்ப நீங்க இதையும் சொல்லலாம், பேதுரு இயேசு கூடவே 3.5 வருஷம் இருந்தவருங்க. இயேசு தெய்வம், அதனால அவர் சமாதானமா இருந்தார். பேதுரு இயேசு கூட 3.5 வருஷம் இருந்தவர், அதனால அவர் சமாதானமா இருந்தார். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை பார்த்ததே கிடையாது, சரியா? அவருடைய நாட்கள் அவர் இயேசுவை நேரடியாக சந்தித்து பேசினதும் கிடையாது. பின் நாட்கள்ல தான் அவர் ரட்சிக்கப்படுகிறார். அப்படி அவர் பல இடங்களுக்கு பிரயாணம் பண்ணி போகும்போது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிக்கணும், சரியா? அங்க என்ன நடக்குது? பிலிப்பி என்கிற ஒரு பட்டணத்திற்கு வருகிறார்கள். அங்கதான் பவுலையும் சீலாவையும் நல்லா பிடிச்சி அடிச்சு என்ன செஞ்சாங்க? சிறைச்சாலையில உள் அறையில தொழு மரத்துல கையை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட இருந்த சீலாவுடைய எண்ணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பவுலாவது தேவனால் நேரடியாக சந்திக்கப்பட்டு உன்னை கொண்டு என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு வந்தார். ஆனால் சீலா பின் நாட்களிலே பவுலோடு இணைந்து கொண்ட ஒரு ஊழியர். சீலா என்ன யோசிச்சிருப்பார்? எதுக்கு இந்த மனுஷன் கூட நான் இங்கே பிலிப்பி பட்டணத்துக்கு வந்தேன், இவர் ஆண்டவர் என்னை இங்கே போக சொல்லலான்னு கூப்பிட்டு வந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருந்த பேயை விரட்டினதுனால இவனுங்க பிடிச்சி என்னை சிறைச்சாலையில் போட்டாங்க அப்படின்னு அந்த சீலா யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நானாக இருந்தேன்னா யோசிச்சிருப்பேன். சீலா என்ன யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க நடுராத்திரில் பாடினாங்கன்னு. நடுராத்திரியில் பவுல் சீலாவை தட்டி எழுப்பியிருப்பார்னு நினைக்கிறேன். எப்பா சீலா எந்திரி 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 அப்படின்னு. ஐயா சொல்லுங்க, என்ன அந்த ஜெபத்தோட ஜெயங்கதில் 150வது பாட்டை எடு. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இன்னைக்கு நம்மளால சர்ச்சில் உட்காந்தே பாடுறதுக்கு பல பேருக்கு வாய் வராது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், அந்த சிச்சுவேஷனில் ஒருத்தவங்களால நடுராத்திரி சிறைச்சாலைக்குள்ள இருந்து பாட முடியும்னா அது சாதாரணமாக நடக்க வாய்ப்பில்லை. அவர்களுக்குள் இருந்த தேவ சமாதானம் அவர்கள் சூழ்நிலைகளை வைத்தல்ல, எது எப்படி இருந்தாலும் தேவ பிள்ளைகளால் சமாதானமாக இருக்க முடியும் என்பதற்கு இதெல்லாம் பெரிய உதாரணம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த பிலிப்பீஸ் அந்த 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. எனக்கு அதை பேசினா நேரம் இருக்காது, நான் 2 மணி நேரம் பேசுவேன். ஆமாம், நான் ரொம்ப லெங்க்தியாக பேசுகிறாள். பிலிப்பி சபை உருவானதே அந்த சிறைச்சாலைக்குள்ளே தான்.
நீங்க அந்த வசனத்தை பின்னாடிலாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அதிர்ந்தது, கட்டுகள் உடைந்தது. யாருக்கு? பவுல் சீலாக்கு மட்டுமா? உள்ள வாசிச்சு பாருங்க வசனத்தை. எல்லாருடைய கட்டுகளும் உடைந்தது, எல்லாருடைய சங்கிலிகளும் அறுபட்டது. சிறைச்சாலைக்குள்ள யார் இருப்பா? பிக் பாக்கெட் அடித்தவன், பெண்களை பலாத்காரம் பண்ணவன், திருட்டு பைய, கொலைகாரன், எல்லாரும் தான் இருந்திருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் சிறைச்சாலை தலைவன் வந்து பார்த்துட்டு எல்லாம் உடஞ்சு கிடக்கேன்னு பார்த்த உடனே அவன் தன்னை மாய்த்து கொள்ள பார்க்கிறான். பவுல் உள்ள இருந்து கத்துறாரு, எப்பா நீ ஒன்றும் செய்து கொள்ளாத, நானும் சீலாவும் மட்டும் இங்கே இருக்கிறோம். நான் சொன்னாரு, நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறோம். என்ன நடந்தது தெரியுமா? அங்கே பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது உள்ளே இருந்த சிறைச்சாலை கைதிகளுக்குள்ளாக ஒரு தேவ பிரசன்னம் இறங்கியது. இவ்வளவு அடிபட்ட போதும், இவ்வளவு நிந்தித்து அவமானப்படுத்தப்பட்ட போதும், தங்களுடைய கஷ்டங்களை மறந்து எந்த தவறும் செய்யாமல் காயப்பட்டிருந்த போதும் அவர்களால் பாடி துதிக்க முடியுமானால் அந்த தேவனே உண்மையான தேவன் என்கிற ஒரு வல்லமை, ஒரு உணர்வு அந்த கைதிகளுக்குள் இறங்கினது. எல்லா கைதிகளும் அன்று ராத்திரியில் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதை பார்த்து தான் சிறைச்சாலை தலைவன் முட்டி போடுறான். வெறும் பவுலும் சீலாவை பார்த்து கிடையாது. ஏன்னா சிறைச்சாலை தலைவனுக்கு தெரியும், இவ்வளவு மோசமான குற்றவாளிகள் எல்லாம் தப்பிச்சு ஓடாம இருக்கிறான்னா இவர்கள் பேசுகிற தெய்வம் உண்மை என்று சொல்லித்தான் பவுல்கிட்ட கேட்கிறாரு, ஐயா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? பவுல் என்ன சொன்னாரு? மனம் திரும்பி ஏற்றுக்கொள், அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்ன உடனே மொத்த குடும்பமும் அன்னைக்கே ஞானஸ்நானம் எடுக்குது. இப்போ பிலிப்பி சபை உருவானது லீதியாள் என்கிற ஒரு பெண் மூலமாக வீட்டில் சின்னதாக ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் அதில் சேர்ந்த பெரிய காங்கிரிகேஷனே பிலிப்பி பட்டணத்தில் இருந்த கைதிகள். மறந்து போகாதீங்க. அந்த பிலிப்பி சபைக்கு தான் பின் நாட்களில் பவுல் எழுதும்போது சொல்லுவார், 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், பிலிப்பியர்ல கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் இருந்து ஆண்டவர் உங்களை எடுத்து பிரகாசிக்கிற சுடர்களா மாத்தினார்னா, நீங்கள்லாம் ஒரு காலத்துல கைதிகளா இருந்தீங்கப்பா, உங்களைத்தான் ஆண்டவர் சுடர்களாய் மாற்றினார். இதெல்லாம் எப்படி நடந்தது? பவுலுக்கும் சீலாவுக்கும் அன்று ராத்திரியிலே ஒரு தேவ சமாதானம் இருந்தபடியினால், அந்த தேவ சமாதானம் அவர்களை ஆட்கொண்டிருந்தபடியினால், அந்த சமாதானத்தை காத்து கொண்டபடியினால் தங்கள் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போல அதன் மத்தியிலும் தேவனுக்காக எழும்பி நின்றார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், சரி, இப்படி நான் நிறைய காரியத்தை சொல்லிட்டே போகலாம். இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் ஷாக் ஆகிடக்கூடாது. நான் இன்னும் பிரசங்கம் ஆரம்பிக்கலை, சரியா? இப்போ தான் பிரசங்கம் ஆரம்பிக்க போகுது. யாருக்கு இந்த தேவ சமாதானம் கிடைக்கும்? சமாதானம்னு சொல்லும்போது நம்ம பொதுவாக நினச்சிப்போம், 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா அவங்க சமாதானம் ஆகுறது. அது ஒரு 2 பேருக்கு, எனக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு பிரச்சனையை மறந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி சமாதானம் ஆகிறது சமாதானம் தான். ஆனால் நான் பேசுகிறது தேவன் நமக்கு உள்ளாக தருகிற தேவ சமாதானம். யாருக்கு அது கிடைக்கும்? அந்த வசனத்தை தான் தம்பி யாரோ அந்த ப்ளூ ஷர்ட் போட்ட தம்பின்னு நினைக்கிறேன், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிச்சார் இல்லையா? ஆமாம், இன்னொரு பாப்பா யாரோ சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் யார் சொன்னது? ஆமாம், யாரோ சொன்னாங்க, நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், என் இருதயத்திலே பேசி கொண்டிருப்பேன். அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனம் சொல்லுது, நான் சமாதானத்தோட என்று முடியுது. சங்கீதம் 4:8. ஆமாம், சரி, யாருக்கு அந்த சமாதானத்தை ஆண்டவர் தருவார்? தேவ சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிறோமே, எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு 7 கூட்டத்தாரை நான் காண்பிக்க போகிறேன். எத்தனை பேர்? ஆமாம், அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்குள் காணப்பட வேண்டிய ஒரு 7 காரியங்களை நான் வேகமாக காண்பித்து அந்த தேவ சமாதானத்தினால் நிறைந்தவர்களாய் நீங்கள் கடந்து செல்லும்படியாக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். தேவாவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நாம் வாசித்த அந்த பழைய ஏற்பாட்டின் வேத பகுதியிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அந்த 6ஆம் வசனத்துல ஆண்டவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த 5 நாமங்களை குறித்து வாசிக்கும் போது ஒரு பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பேரு? சமாதான பிரபு. என்ன சமாதான பிரபு? அப்படி என்ன செய்ய போகிறார் அவர்? என்ன சமாதானத்தை இயேசு உண்டு பண்ண போகிறார்? அந்த பாலகன் என்ன செய்ய போகிறார்? அப்படி என்ன சமாதானத்தை செய்ய போகிறார்? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆவது அதிகாரம் 27ஆவது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல சீஷர்கள்ட்ட அவர்கள் எல்லாம் நான் போறேன் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் கலங்கி போய் நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சும்மா போறது இல்லப்பா, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன். ஆண்டவர் நிறைய அத்தனை வருஷம் அவங்க கூட இருந்தாலும் அவர் நான் வைத்து போகிறேன் என்று சொன்ன முக்கியமான ஒரு காரியம் என்னுடைய சமாதானம். இப்ப சமாதான பிரபு என்று சொன்ன பெயரை நிறைவேற்றும் வண்ணமாக அவர் தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன், அது உலகம் தருகிற பிரகாரம் அல்ல. இந்த உலகம் எப்பவுமே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கும். அதைத்தான் ஆண்டவர் மீண்டும் அங்க தெளிவா சொல்றாரு, அது உலகம் தருகிற பிரகாரம் அல்ல. உலகத்துல உனக்கு கிடைக்கிற ஆஸ்தி, ஐஸ்வர்யம், நன்மை, சந்தோஷம், மகிழ்ச்சி இதை வைத்தல்ல. உன் சூழ்நிலை எவ்வளவு மாறுதலா இருந்தாலும் நான் உனக்கு தரப்போறேன், அது என்னுடைய சமாதானம். அப்படி என்ன சமாதானத்தை அவர் தந்தார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சரி, இன்னும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 17 வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க, இப்ப வாசிக்க வேண்டாம். அங்க பவுல் எழுதும்போது, இரு திறத்தாரையும் அவர் ஒன்றாக்கி பகையாக நின்ற நடு சுவரை தகர்த்து நமக்கு இடைக்கெல்லாம் இருந்த எல்லாத்தையும் நீக்கி அவர் என்ன பண்ணாராம்? சமாதானம் பண்ணார் என்று அவர் பவுல் எழுதுகிறார். இது என்ன சமாதானம்? ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்த போது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே நடந்த ஒரு பெரிய பாதிப்பு என்ன? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருந்த அந்த அந்யோன்யமான ஐக்கியம் துண்டிக்கப்பட்டு போனது. பாவம் இவர்களுக்கு இடையிலே பகையாக ஒரு நடு சுவராக எழும்பி நின்றது. ஆண்டவர் முழு மனுக்குலத்தோடும் போராட மனதில்லாமல் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு, யூதர்கள் என்ற ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டு, உன் மூலமாக பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அன்றைக்கு வாக்கு பண்ணினார். ஆனால் பின்னாட்களிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக இறங்கி வந்து நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக தன்னையே பலியாக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் இடையிலே துண்டிக்கப்பட்டிருந்த அந்த உறவை மீண்டுமாக என்ன பண்ணாரு? இணைத்தார். துண்டிக்கப்பட்டிருந்த அந்த உறவை அவர் மீண்டுமாக கட்டினார். அதைத்தான் பவுல் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவா எழுதுறதை நீங்க பார்க்கலாம். அதைத்தான் ரோமருக்கு எழுதும் போதும் அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்ப முதலாவது இந்த தேவ சமாதானம் யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? தேவனிடத்திலே இணைக்கப்பட்டவர்களுக்கு. யாருக்கு? முதல் கூட்டத்தார் யாரு? தேவனிடத்திலே இணைக்கப்பட்டவர்களுக்கு. அதைத்தான் நான் ரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்லுகிறோம். ரட்சிப்பின் அனுபவத்தில் நடக்கிற பல காரியங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான காரியம், தேவனுக்கு பகைஞராக இருந்த நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், அவரை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகிறது, நான் தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியம் பெறுகிறேன் என்கிறதான ஒரு விசுவாசத்தினோடு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு புதிய உறவு மீண்டும் உண்டாகிறது. அவரோடு கூட நாம் சமாதானம் பண்ணப்படுகிறோம். ஹல்லேலூயா. முதல்ல தேவ சமாதானம் யாருக்கு கிடைக்கும்? தேவனோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு. ஒருவேளை இந்த நாளின் காலை வேளையிலே ஆலயத்திற்கு நீங்க வர்றவங்களா இருக்கலாம். ஆனா இன்னும் உங்க வாழ்க்கை தேவனோடு இணைக்கப்படாமல் இருக்குமானால், இன்னும் நீங்க பூரணமாக இயேசு தருகிற அந்த ரட்சிப்பின் வாழ்விற்கு உங்களை ஒப்புக்கொடாமல் இருப்பீர்களானால், இந்த உலகத்துல எது நடந்தாலும் நான் சமாதானமா இருக்கணும்னு விரும்புறீங்களா? மீண்டுமாக தேவனிடத்தில் இணைத்து கொள்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். அது இந்த உலகம் தருகிற சமாதானத்தை தருகிறதில்லை, தேவன் தருகிற உன்னதத்தின் சமாதானம் உங்கள் வாழ்க்கையை ஆட்கொள்ளும். அல்லேலூயா.
அதுதான் முதல்ல நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். சரி, ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். வாசிங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 48:18. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி அப்பொழுது உன் சமாதானம் என்ன பண்ணுமா? நதியை போல எழும்புமா. எப்போது? அவருடைய கற்பனைகளை கவனிக்கும் போது. இன்னும் ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிச்சுட்டு 6வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 26 3ஆம் வசனம், பின்னர் 6வது வசனம். என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் என்ன கட்டளையிடுவாரு? தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். ஏசாயா சொல்லுகிறார், என் கற்பனைகளை கவனித்தால் சமாதானம். லேவியராகமத்திலே மோசே மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், என் கற்பனைகளை கை கொண்டால் சமாதானம். கற்பனைகளை கவனிக்கணும், அதை கை கொள்ளணும். இதை சங்கீதக்காரன் இன்னும் அழகா அதை சம்மரைஸ் பண்ணி சொல்றாரு. 119வது சங்கீதம் 165வது வசனம். 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன சமாதானம் உண்டு? எவ்வளவு சமாதானம்? மிகுந்த சமாதானம். ஹல்லேலூயா. ஏசாயா சொல்லும் போது உன் சமாதானம் நதியை போல ஓடுன்னு சொல்லிட்டார். நதியை கூட மெஷர் பண்ணிடலாம் இன்னைக்கு. ஆனால் சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டாம்? மிகுந்த சமாதானம் உண்டாம். தேவனோடு இணைக்கப்பட்டாயிற்று, அது போதுமா? அடுத்தது அவர் தந்திருக்கிற கற்பனைகளை கவனி, அவர் தந்திருக்கிற கற்பனைகளை கடைப்பிடி. அதை சங்கீதக்காரன் சொல்லும்போது வேதத்தை நேசிச்சிரு. வேதத்தை வாசிக்கிறோமா நேசிக்கிறோமா? லைட்டா வாசிக்கிறோம், லைட்டா நேசிக்கிறோம். ஒரு வருடத்தில் நான் வாசித்து முடித்து விட்டேன். வெரி குட், உங்களை பாராட்டியே ஆகணும். நிறைய பேரால் அதெல்லாம் செய்ய முடியறதில்லை. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கற்பனைகளை கவனி, கடைப்பிடி, நேசி. வேத வசனத்தை வாசிச்சா தேவனோடு இணைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை, இணைக்கப்படுவது ஒரு ஆரம்ப அனுபவம் தான். அடுத்தது வேத வசனத்தை வாசித்து கடைப்பிடித்து நேசித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய சுபாவம் மாறும், நம்முடைய குணாதிசயங்கள் மாறும், ஜென்ம சுபாவம் எல்லாம் மாறணும். வசனத்தில் தேறினவர்களாக நிறுத்தணும் என்று பவுல் எழுதுகிறார். எந்த மனுஷனையும் எல்லா நற்கிரியைக்கும் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு தான் இந்த வசனம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார். இன்னொரு வசனத்தை குறித்து நிறைய எழுதுகிறார். இன்னைக்கு வேத வசனத்தை வாசிக்கிறதே குறைஞ்சு போச்சு. அப்படிதானே? வாசிக்கிறதே குறைஞ்சி போச்சு. நான் கையெல்லாம் தூக்க சொல்ல, உங்க மனசுல நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. நான் என்னுடைய போனுக்கு ஸ்பெண்ட் பண்ற நேரம் எவ்வளவு? ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தைக்கு ஸ்பெண்ட் பண்ற நேரம் எவ்வளவு? அல்லது கடமைக்காக இன்னைக்கு ஏதாவது ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும்னு வாசிக்கிறேனா? அல்லது உண்மையிலேயே வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் எனக்கு அன்றன்றுள்ள வார்த்தையை, அப்பத்தை, வாவிக்குரிய மன்னாவை தருகிறார், அதன்படி நான் வாழணும் என்கிறதான ஒரு நோக்கத்தோடு கூட வாசிக்கிறேனா? வேத வசனத்துல கேட்பதிலே உண்மையிலே நான் ஆர்வம் காட்டுகிறேனா? உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க, அது உங்களுக்கு புரியும். இன்னைக்கு நிறைய இடங்களுக்கு போகும்போது சபையில பைபிள் கூட எடுத்துட்டு வர்றது கூட ஆள் இல்லை. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் பைபிள்லாம் எட்டு வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆராதனை ஆரம்பிக்கும் போதே உம்முடைய வார்த்தை அப்படின்னு பாடினீங்க, உம்முடைய வசனம் அப்படின்னு. குட், நல்ல ப்ராக்டிஸ். ஆண்டவருடைய வசனத்தில் ஆறுதலை தேடுங்க. ஆண்டவர் வசனம் தான் உங்களை ஆறுதல் படுத்தும், தேர்தல் படுத்தும். என் பையனை கூட்டு வரல, கூட்டு வந்தால் நான் சாட்சி சொல்லியிருப்பேன். ஆனால் நேரம் இல்லை எனக்கு, இதுப்பே இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஆமாம், நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்குவேன். நீங்கள் கோச்சிக்கூடாதுன்னா என்னைக்கு ஒரு நாள் தானே வந்திருக்கிறேன். கோச்சிப்பீங்களா? கோவிச்சா கோவிச்சுக்கோங்க, வேறு வழி கிடையாது. என் பிரசங்கத்தை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஆமாம், என் மகன் அவர் அந்த 6.5-7 மாதத்துக்கு முன்னாடியே பிறந்தவர். பயங்கர காம்ப்ளிகேஷனோட. அது ஏன் அப்படி நடந்துச்சு அதை நான் விளக்கமாக சொல்ல நேரம் இல்லை. அவர் முதல் 35 நாள் ஐசியூவில் தான் இருந்தார் பிறந்து.
NICUல தான் இருந்தார். அப்புறம் 3 நாள் ஒரு நார்மல் வார்டில் வச்சு நாங்களே எப்பா நீங்கள் காலி பண்ணுங்கன்னு கூப்பிட்டு போயிட்டோம் வீட்டுக்கு. அப்படி அவன் அந்த ஒரு இடுக்கமான பிரச்சனையான சூழ்நிலையில பிறந்திருந்த போது நான் வீட்டில் போய் உட்காந்து வேதத்தை வாசிக்கிறேன். என்ன ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்? எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. 1 கிலோ இருந்த குழந்தை தான் அது. ஆமா, எல்லாரும் ஒன்று சொல்றாங்க. அப்படி இருந்த அந்த ப்ராப்ளம் இருக்கும், இந்த ப்ராப்ளம் இருக்கும், கண்ணு வராது, காது வராது, மூளை வளர்ச்சி இருக்காது. என்ன ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:66 நினைக்கிறேன். அந்த யோவான் ஸ்நானனை குறித்து அவன் பிறந்த போது சுத்தி இருந்தவங்க எல்லாம் பார்த்து இந்த பிள்ளை இப்படி இருக்குதே, இவங்க அப்பா ஊமை ஆயிட்டாரே, இப்படி எல்லாம் இருக்குதே என்று சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு விதமா பேசினாங்களாம். அந்த வசனம் முடியுது, கர்த்தருடைய கரம் பிள்ளையோடு இருந்தது. அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஏன் வேதம் வேதம்னு சொல்றேன்னு கேளுங்க. அந்த வசனத்தை நான் எங்க அம்மாட்ட சொன்ன முதல்ல, அம்மா ஆண்டவர் இந்த வார்த்தை என்ன எங்களை விசுவாசத்துல வளர்த்த எங்க அம்மாவே என்ன கண்ணாமண்ணு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் சொன்னேன், ஏம்மா நீங்க ஏம்மா இப்படி பண்றீங்க, ஆண்டவரே இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்ன உடனே அவங்களுக்கே தைரியம் வந்துச்சு. எங்க வீட்டம்மாட்டையும் அந்த வசனத்தை தான் சொன்னேன். அடுத்த ஒரு 10-15 நாள் கழிச்சு ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு அவருக்கு பிரெயின் குரோத் ஆகிருக்குமா என்னன்னு தெரில, அதனால நியூரோ சர்ஜன் பார்க்கணும், அவர் பார்க்கணும், இவர் பார்க்கணும்னு ஹாஸ்பிட்டலில் பயமுறுத்தி விட்டு போயிட்டார். எங்கள் வீட்டம்மா ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஓன்னு அழுதுட்டு உட்காந்துருக்குறாங்க. நான் போனேன், என்ன அம்மா அழுகுறான்னு கேட்ட உடனே அங்கேருந்த நர்ஸ் சொல்கிறாங்க என்கிட்ட, எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் வெளியில் காமிச்சிக்கிறல. யோசிச்சேன், ஆண்டவர் கர்த்தருடைய கரம் பிள்ளையோடு இருக்குன்னு சொன்னாரே, இப்படி நடக்க வாய்ப்பில்லையே என்று சொல்லி மீண்டும் நான் போய் வேதத்தை தான் வாசித்தேன். ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அந்த பிள்ளை வளர்ந்து கிருபையிலும் ஞானத்திலும் ஆவியிலும் தேவ தயவிலும் வளர்ந்து பெருகிட்டு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை தான் ஆண்டவர் காமிச்சார். ஆண்டவர் வசனம் கொடுத்துட்டார். இதுக்கு மாரி டாக்டர் எது சொன்னா என்ன நடந்தா என்ன என்று சொல்லி கவலைப்படாமல் விட்டோம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவர் ஒரு ப்ரீ மெச்சூர் பேபின்னு சொல்ற மாதிரி நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆமா, வந்திருந்தாருன்னா நானும் ஒரு பாட்டு பாடுறேன், கீபோர்டு வாசிக்கிறேன் நின்றுப்பார் அவர். இப்போ சரியா? சரி, முடிஞ்சா அடுத்த தடவை பார்க்கலாம். ஏன் நான் சொல்லுகிறேன், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மனிதர்கள் தர முடியாத ஆறுதலையும் தேறுதலையும் அந்த வேத வசனம் தரும். சரியான நேரத்திலே சரியான வார்த்தையோடு கூட தேவன் இடைப்படுகிறதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசிங்க பார்ப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. முதலாவது தேவனோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு சமாதானம், 2வது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம், 3வது ஆவியின் சிந்தையோடு நடக்கிறவர்களுக்கு சமாதானம். அது என்ன ஆவியின் சிந்தை? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கெல்லாம் ஒரு பேர் கொடுக்கப்படுது. என்ன பேரு? ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு பேர் கொடுக்கப்படுது இல்லையா? அதுக்கு முன்னாடி மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தோம். ஏன் வந்துச்சுன்னா அதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிச்சு பாருங்க. மாம்சத்தின்படி இருந்தோம், அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்தோம். அப்படி இருந்தவங்களெல்லாம் ஆண்டவர் உயிர்ப்பித்ததுனால மாம்ச பிரகாரமாக இருந்த நம்மை ஆண்டவர் ஆவியின் பிரகாரமாக ஆவிக்குரியவர்களாக மாற்றி இருக்கிறார். அப்ப பவுல் இந்த வசனத்தை எழுதுகிறார். மாம்ச சிந்தையோடு நீங்க இருப்பீங்கன்னா அது எதை தான் கொண்டு வரும்? மரணத்தை தான் கொண்டு வரும். ஆனால் நீங்கள் ஆவியின் சிந்தையோடு இருக்கும்போது அது ஜீவனை மட்டும் கொண்டு வராதான், சமாதானத்தையும் கொண்டு வருமா. எல்லாத்தையும் மாம்ச சிந்தையோட பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் மாம்ச சிந்தையோட செய்யக்கூடாது. நமக்கு ஆவிக்குரியவர்கள்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம் என்றால், நம்முடைய சிந்தையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும். அது ஆவியின் கண் கொண்டு பார்க்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் யோசுவா 12 பேரை வேவு பார்க்க அனுப்புனாரா? 10 பேர் என்ன சொன்னாங்க? தேசம் நல்ல தேசம், பில்டிங்லாம் சூப்பராக இருக்குது, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அங்கே இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு AK-47 துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிறான். இன்னைக்குள்ள மாதிரி சொன்னா தானே நமக்கு புரியும். அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் உண்மை சொன்னாங்களா, பொய் சொன்னாங்களா? உண்மைதான் சொன்னாங்க. ஆனா கூட போன 2 பேர் இருந்தாங்க, யோசுவாவும் காலேபும். அந்த 10 பேர் உண்மையை சொன்னார்கள்.
ஜனங்களுக்குள்ள இருந்த சமாதானத்தையும் கெடுத்து கலகத்தை உண்டு பண்ணினார்கள். ஆனா இந்த 2 பேரும் அவர்களும் உண்மையைத்தான் சொன்னார்கள். எப்பா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அந்த தேசத்துல அவங்க எல்லாமே இருக்கிறாங்க தான். ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, கர்த்தர் நம்மோடு இருந்தால் அவர்களை எளிதாய் மேற்கொள்ளலாம். அதுதான் ஆவியின் சிந்தை. 10 பேர் மாம்ச கண் கொண்டு பார்த்தார்கள் சூழ்நிலைகளை, ஆனால் 2 பேர் தங்களுடைய ஆவியின் கண் கொண்டு பார்க்கிறார்கள். எப்பா இவ்வளவு மகத்துவத்தோடு கூட வல்லமையோடு கூட மகிமையா எகிப்திலே அடிமையாயிருந்த நம்மை ஆண்டவர் மீட்டு அற்புதமாக கொண்டு வந்திருக்கிறாரே, அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? கர்த்தர் மட்டும் நம்மோடு இருந்துட்டா போதும்பா. அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், கர்த்தர் மட்டும் நம்மோடு இருந்துட்டா. ஆவியின் சிந்தையோடு பார்க்குறீங்களா, மாம்ச சிந்தையோடு பார்க்குறீங்களா? கோலியாத் என்கிற ஒரு மனுஷன் வந்துட்டான். சவுலும் சவுலை சேர்ந்தவர்களும் 40 நாள் பார்த்துட்டு நிற்கிறாங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, சவுல் தான் முழு இஸ்ரவேல் தேசத்திலும் எல்லா ஜனங்களையும் நிற்க வச்சா. இவர் எப்படி இருந்தாராம், பயங்கர ஹைட்டா இருந்தார். எல்லா ஜனங்களும் இவரோட உயரம் கம்மியா இருந்தாங்கன்னு போட்டுல, அவருடைய தோளுக்கு கீழே இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்ப கோலியாத்தை எதிர்கொள்றதுக்கு சரியான ஆள் யார் தான் இஸ்ரவேல்ல? சவுல் தான். ஏன்னா அவரோட ஹைட் வெயிட்டுக்கு மேட்ச் பண்ணும்போது யார் தான்? சவுல் தான் சரியான ஆள். ஆனா 40 நாள் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆனா எங்கேயோ இருந்து வந்த ஒரு சின்ன தாவீது வர்றான். அவனும் அதே கோலியாத்தை பார்த்தான். அதே கோலியாத்து பட்டயத்தோட ஈட்டியோட உயரமா நிக்கிறத தான் பார்த்தான். அவன் கண்ணுக்கு மட்டும் கோலியாத்து ஆண்டவர் சின்னதா கம்ப்ரஸ் ஆக்கிலாம் காட்டல, அதே கோலியாத்தை தான் காட்டினார். ஆனா 2 பேருடைய பார்வை தான் வேற. சவுல் தாவீதுட்ட சொல்லும்போது, எப்பா நீ சின்ன பையன், நீயோ ஆடு மேய்க்கிறவன், ஆனா அவனோ சின்னதுல இருந்து யுத்த வீரன், யுத்தத்திலே பழக்கப்பட்டவன், பட்டயம் வச்சிருக்கிறான், ஈட்டி வச்சிருக்கிறான். சவுலும் சவுலை சேர்ந்தவர்களும் மாம்ச சிந்தையோடு பார்த்தார்கள். தாவீது ஆவியின் சிந்தையோடு பார்க்கிறான். ஒண்ணு தான் சொன்னான், அவன் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். தாவீது தன்னோடு இருக்கிற தேவனை பார்த்தான். சவுல் தனக்கு முன்னாடி நிற்கிற கோலியாத்தை மட்டும் பார்த்தான். ஆவியின் சிந்தை ஜீவனை கொண்டு வரும், அது சமாதானத்தை கொண்டு வரும். மாம்ச சிந்தையோ பயத்தையும் கலக்கத்தையும் மரணத்தையும் இன்னும் பலவிதமான பாடுகளையும் கொண்டு வந்துவிடும். ஆவியின் சிந்தையோடு கூட. அதே கலாத்தியர்ல பவுல் எழுதும்போது நிறைய வசனங்கள் எழுதுறார். நிறைய வசனங்கள் எல்லாம் காண்பிக்கலாம் நேரம் இல்லை. 5ஆம் அதிகாரம் பின்னாடிலாம் நீங்க வாசிக்கோங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன பண்ணும்? எப்போ பாரு என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கும், போராடிக்கிட்டே தான் இருக்கும். மாம்ச சிந்தைக்கு விட்டு கொடுத்துடாதீங்க. ஆவியின் சிந்தையோடு கூட ஆவிக்கேற்றபடி நடவுங்கள். சரி, அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம் வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 3:17. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். இங்கே அதன் வழிகள் என்று போட்டிருக்கிறது. அப்படி அதன் வழிகள்னு வந்தால் நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? எதின் வழிகள்னு கேட்கணும். அப்போ எதின் வழிகள்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற சில வசனத்தை நீங்கள் வாசிக்கணும். 13ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஞானத்தை கண்டடிக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஞானத்தை கண்டடைந்த மனுஷனுக்கு என்ன உண்டாம்? சமாதானம் உண்டாம். முதல்ல தேவனோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு சமாதானம், 2வது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, 3வது ஆவியின் சிந்தையோடு இருக்கிறவர்களுக்கு, 4வது தேவ ஞானத்தை தேடுகிறவர்களுக்கு. அங்க ஞானம் போட்டிருக்கிறது, அதை நான் தேவ ஞானம் என்று சொல்லுகிறேன். ஞானம்னா என்ன, அறிவுனா என்ன? ஞானம் புத்தி புத்தின்லாம் சாலமோன் எழுதுறாருல்ல. ஞானம்னா என்ன, அறிவுனா என்ன? அக்கா சொல்லுங்க. வெரி குட். அறிவுனா நம்ம படிச்சு வர்றது. தேவனை விட்டுருங்க, உலக பிரகாரமா சொல்லுங்க பார்ப்போம். ஞானம்னா என்ன, அறிவுனா என்ன, விஸ்டம்னா என்ன, நாலேஜ்னா என்ன? சொன்னது கரெக்டு. படித்து வர்றது அறிவு. அனுபவத்தோடு அந்த அறிவு சேரும் போது அது ஞானமாக மாறுகிறது.
நான் இப்போ பெருங்குளத்தூர்லேருந்து வந்தேன். பெருங்குளத்தூரில் அந்த ஆப்போசிட்டில் நெடுங்குன்றத்தில் இருக்கிறேன். சரியா, அங்கேருந்து 30 கிலோமீட்டர் காமிச்சிச்சு. அங்கேருந்து அப்படி வரணுன்னா நான் அப்படியே போரூர் போய் அந்த டோல்கேட்டில் இப்படி பிடிச்சி இப்படி வந்து இங்கே வரணும்னு சொல்கிறது என்னது? அறிவு. ஆனால் இதே ஒரு 10 தடவை நான் வந்துட்டு போகும்போது இந்த பக்கம் ஒரு ஷார்ட்கட் ரூட் இருக்கே அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி ஞானமாக செயல்படுறேன். பார்த்தீங்களா, அது எப்போ தான் வருது? அனுபவம் அதோடு சேரும்போது வருது. இந்த உலகம் இன்னைக்கு ஞானத்தை ரொம்ப தேடுது. நம்ம ரொம்ப அகடமிக்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்கள். அதை படிக்கணும், இதை படிக்கணும், நீட்டாக படிக்கணும், நீட்டாமல் படிக்கணும், நீட்டிக்கிட்டே படிக்கணும், எல்லாம் படிங்க, நம்ம பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வரணும், எல்லாம் நல்லது. ஆனால் உலக ஞானத்தை பார்த்து ஆண்டவர் அப்பப்போ மண்டையில் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். தேவ ஞானத்தினால ஒருத்தன் நிறைந்திருக்கும் போது அவனுடைய காரியம் வித்தியாசமாக இருக்கும். உலக ஞானத்தினால நிறைந்திருக்கும் போது நம்ம பிள்ளைங்க உலக பிரகாரமாக சக்சஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தேவ ஞானமும் நிறைந்திருக்கும் போது அந்த பிள்ளைகள் உலகத்திற்கு மாற்றமல்ல, உலகத்திற்கு மட்டும் கிடையாது, அவங்களுக்கு மட்டும் கிடையாது, தேவனுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுவார்கள். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் அவன்கிட்ட ஞானத்தை கேட்டான், ஞானம் கொடுத்தாருன்னு தான் தெரியும். கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாருன்னு தான் தெரியும். ஆனால் அங்கே வசனத்தை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க, உனக்கு ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் கொடுத்தேன்னு போட்டிருக்கு. ஆண்டவர் கொடுக்குற ஞானம் எப்பவுமே உணர்வுள்ள இருதயத்தோடு சேர்ந்து வரும். நல்லா கவனிங்க நான் சொல்றது. ஆனால் அந்த சாலமோன் எடுத்துக்கொண்டது ஆண்டவர் தந்த ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும், அந்த உணர்வுள்ள இருதயம் காணாம போச்சு. ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் நினைக்கிறேன், நீங்க வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க, வசனம் காண்பிக்க நேரம் இல்லை. அந்த உணர்வுள்ள இருதயத்தை மட்டும் விட்டுட்டதுனால தான் ஆண்டவர் 2 முறை வந்து எச்சரித்தும் அவருக்கு என்ன வரல? உணர்வே வரல. உங்க பிள்ளைங்க தேவ ஞானத்தினால நிறைந்திருக்கணுமா, வெறும் உலக பிரகாரமான அறிவோடு நிறைந்திருக்கணுமா? உங்க பிள்ளைகளை தேவ ஞானத்தில் நிறைந்திருக்கணும்னு போதித்து வளங்க. ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைங்களோட நேரம் செலவிடுங்க. ஆண்டவருடைய மகத்துவங்களை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் உத்தரவாதம். தேவ ஞானத்தினால் நிறைந்திருக்கும் போது அது மிகுந்த சமாதானத்தை கொண்டு வருகிறது. அடுத்தது 5ஆவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கலாத்தியர், இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருக்கும். இந்த பிரமாணத்தின்படி நடக்கிறவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்போ நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? அந்த வசனம் இந்த பிரமாணம்னு ஆரம்பிக்குது, நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? எந்த பிரமாணம்னு கேட்கணும். அதை தெரிஞ்சுக்கணும். வாசிங்க பார்ப்போம் 14ஆவது வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அதே கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் எங்க அறைந்திருக்கிறாங்களாம்? சிலுவையில் அறைந்திருக்கிறார்களாம். தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்தவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. என்னடா இது ரொம்ப கஷ்டமான கண்டிஷனா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களோ? நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு காரியம் முக்கியமாக நடக்கணும். என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? ஆமாம், தெளிவாக சொல்லணும்னா நம்ம சாகணும். என்ன சாகணும்? நம்ம பழைய மனுஷன் சாகணும். நம்முடைய மாம்சம் இம்மட்டுமாக மாம்சத்திற்குரியவர்களாக இருந்தோம் பார்த்தீங்களா, அது சாகணும். ஒரு புதிய மனுஷன் எழும்பணும். அதைத்தான் பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவினுடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் எங்க அரைஞ்சிடுறாங்களாம்? சிலுவையில் அரைஞ்சிடுறாங்களாம். ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா, சிலுவையில் அரையிறது கிடையாது, மாட்டி வச்சிருக்கிறோம். அதனால தேவைப்படும் போது மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் திங்கக்கிழமை வெளியே போனோடனே மாட்டிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது திரும்ப அங்கே மாட்டிடுறோம். பல நேரத்தில் மாம்சம் மேற்கொண்டுருதா?
சமாதானத்தை இழந்துருவீங்க. மாம்சமும் அதன் ஆசை இச்சைக்கும் விட்டு கொடுத்தோமானால் ஆண்டவர் தந்திருக்கிற தேவ சமாதானம் உங்களையும் என்னையும் நிலைத்திருக்காது, இழந்துருவோம். நிறைய நேரத்தில் யோசிச்சு பாருங்க, சின்ன காரியம் மாதிரி தான் தெரியும். சாலமோனுடைய வாழ்க்கையவே யோசிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அவர் செஞ்ச வேலையெல்லாம் போட்டிருக்கு. மோவாபியர்ல, அம்மோனியர்ல, எகிப்தியர்ல, பெலிஸ்தியர்ல போற இடம் எல்லாத்துலையும் என்ன பண்ணிட்டாரு? கல்யாணம் பண்ணிட்டார். ஆமா, இவர் ஆண்டவர் அதுல வசனம் போட்டிருக்கு, சாலமோனுடைய நாட்கள்ல தேசத்துல என்ன இல்லையா, யுத்தமே இல்லாம சமாதானமா இருந்துச்சான். நான் எப்பவுமே சொல்லுவேன், எப்படி சண்டை வரும்னு கேட்குறேன். இவர் தான் எல்லா கண்ட்ரிக்கும் மருமகன் ஆயிட்டாரு. எல்லா கண்ட்ரிக்கும் மருமகன் ஆயிட்டாரு. மோவாபிய ராஜா எப்படி சண்டைக்கு வருவான் பார்த்தா, எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம மருமகன் ஆயிட்டாரு. இவர் எப்படி சண்டைக்கு போறதுன்னு ஒருத்தனும் சண்டைக்கு வரல. ஆமா, அதுலயும் வசனம் போட்டிருக்கு, அவர் 1005 பாடல்கள் 3000 நீதிமொழிகள்லாம் எழுதினாராம். 1005 பாட்டு எழுதினவன் சங்கீதம் 150 சங்கீதம் இருக்கு, 75 சங்கீதம் தாவீது எழுதினது. சாலமோனின் சங்கீதம்னு ஒண்ணு தான் இருக்கு. அப்ப அந்த 1005 பாட்டை யாருக்கு எழுதுனா? யாருக்கு எழுதினாரு? 1000 மனைவிகளுக்கு ஒரு கவிதையை எழுதி தள்ளிட்டான்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா 4 எங்க போச்சுன்னு தெரியல. எதுக்கு இதை சொல்ல வந்தேன்? மாம்ச சிந்தை மேற்கொண்டக்கூடாது. மாம்சமும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையில் அறையப்பட்டுறணும். கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு வயசான காலத்துல பிரசங்கி எழுதுறாரு உகாந்து, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே என் கண்ணுக்கு பிரியமா தெரிந்தது ஒன்னையும் நான் விட்டு வைக்கல, ஆனா எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. என்ன புண்ணியம்னு கேட்குறேன். ஆண்டவர் தந்து இந்த ஞானத்தை எவ்வளவு நேர்த்தியா உபயோகப்படுத்தி இருந்தால் இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் 2ஆ பிளவுபட்டிருக்காதே. எவ்வளவு ஒரு மனிதனுடைய செய்த பாவம் முழு தேசத்தையே ஆண்டவர் 2ஆக பிரிக்கிற நிலைமைக்கு போயிருச்சு. அதனாலதான் ஆண்டவர் தருகிற அந்த புது வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் இல்லை. நம்முடைய மாம்சமும் அதன் ஆசை இச்சையும் எங்க அரைஞ்சிடணும்? சிலுவையில் அரைஞ்சிடணும். அரைஞ்சிங்கன்னா உங்களுக்கும் சமாதானம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சமாதானம். எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன்? 5 தான் சொல்லியிருக்கிறேன்னா 6 சொல்லலையா? தேவனோடு இணைக்கப்பட்டவர்கள், வேதத்தை நேசிக்கிறவர்கள், ஆவியின் சிந்த, அடுத்தது தேவ ஞானம், சிலுவையில் அறையப்பட்டவர்கள். 6ஆவதா ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் பக்கத்து வீட்டுக்காருக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமா, மாமியாருக்கு தெரியப்படுத்துங்கள். இங்க இருந்து உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்கள், எங்க வீட்டுக்கார் இதை பண்றாரு அதை பண்றாரு என்று சொல்லி. அல்லது உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள், ஊரெல்லாம் தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியுமா சமாதானம் உண்டு? தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. மனிதர்கள்ட்ட நம்ம ஆலோசனை கேட்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது, நான் அப்படி சொல்லலை. சில நேரங்களில் நம்ம கேட்கலாம் பெரியவர்களுடைய ஆலோசனையை. ஆனால் நமக்கு முதல் கவுன்சிலர் யார் தான்? தேவாதி தேவன் தான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவ சமாதானம் வரும். மனிதர்கள்ட்ட சொன்னீங்கன்னா, ஒருவேளை நல்ல மெச்சூர்டான மனிதர்களா பெரியவர்களா இருந்தாங்கன்னா உங்களை எப்படி ஆறுதல் படுத்தணுமோ, எப்படி கைட் பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. ஆனால் மெஜாரிட்டி என்ன பண்ணுவாங்க? அவங்க கஷ்டத்தை பாதி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் கஷ்டத்தை பாதி நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் நினச்சிருக்கீங்க 2 பேரும் ஒருத்தர் கஷ்டத்தை ஒருத்தர் பகிர்ந்துக்கிறோன்னு சொல்லி, ஒருத்தர் கஷ்டத்தை ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறீங்க? பெருக்கிக்கிறீங்க. அவங்க போய் இன்னொரு 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த கதையை நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவீங்க. அது என்னைக்காவது தெரிஞ்சு சண்டையாகும், இருந்த சமாதானமும் போயிடும். எதுக்கு இந்த வேலை? பல நேரத்தில் நம்ம வாயை மூடிட்டு சும்மா இருந்தாலே என்ன ஆயிரும்? பிரச்சனை தீர்ந்து போயிடும். பல நேரத்தில் இந்த மனிதர்கிட்ட மட்டும் நம்ம சொல்லாமல் இருந்திருந்தோம்னா இந்த வேலையே வந்திருக்காதுன்னு தோணுது இல்லை? ஆமாம், நிறைய பல்லு எனக்கு தெரியுது. ஆமாம், பல நேரத்தில் அது இந்த மனிதர்னு ஏன் யோசிக்கணும்? நம்ம ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. முதல்ல தேவனுடைய சமூகத்தில் ஆறுதலை தேடுங்க, அவர்கிட்ட ஆலோசனையை தேடுங்க. அவர் நடத்துகிற வழிகள் ஆச்சரியமாக இருக்கும். அதனால் மனிதர்கள்ட்ட தெரியப்படுத்துங்க. பவுல் சொல்கிற வார்த்தை அதெல்லாம் நீங்கள் அழகாக பிரித்து வாசிக்கணும். எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசிக்கணும். அப்புறம் சொல்லும்போது எல்லாவற்றையும் அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசிக்கணும். ஏதோ 1-2 மட்டும் கிடையாது, எல்லாவற்றையும் போட்டார். மனுஷங்கள்ட்ட சொல்லி சமாதானத்தை கெடுத்துட்டீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு தான் பேசுகிறாரு.
என்கிட்ட சொல்லுப்பா, நான் சமாதானத்தை தருகிறேன். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை என்ன சமாதானத்தோட, பூரண சமாதானத்தோட. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அதுதான் உலகம் தரக்கூடிய சமாதானம் அல்ல, ஆண்டவர் தருகிற சமாதானம். அது பூரண சமாதானம். 7வதாக யாருக்கு சமாதானம் உண்டு? அவரை உறுதியாய் பற்றி கொண்டவனுக்கு. யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் சொல்றான், தேவனிடத்திலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெறுவதற்கு அப்படின்னு அவன் சொல்றான். பார்த்தீங்களா? ஏன்னா அவனுக்கு தெரியும், அவர் என்னை கொன்று போட்டாலும். அவன் இன்னும் சொல்ற வசனம்லாம் நீங்க யோபு 19வது அதிகாரம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 21வது அதிகாரத்தில் நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் முன்னால போறேன், அவர் என்ன இல்லை அங்க இல்லை, பின்னால போறேன் அங்க இல்லை, வலது பக்கத்துல போறேன் அங்க இல்லை, இடது பக்கத்துல போறேன் அங்க இல்லை. நான் கூப்பிட்ட உடனே என் கூட பேசுறவர், என்னை வேலையடைத்து பாதுகாத்தவர், இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, என்னை விட்டு போயிட்டாரு. நல்லா அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு சிலுவையில சொன்ன வார்த்தை மாதிரியே இருக்கும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தேவனுக்கும் இயேசுவுக்கும் இருந்த அந்த நெருக்கமான உறவு துண்டிக்கப்பட்ட போது இயேசு எப்படி வேதனையிலே கதறினாரோ அதே போன்ற ஒரு வேதனையோடு கூட யோபு அங்க கதறான். நான் முன்னால போறாங்க இல்ல, பின்னால இல்ல, என் பார்வைக்கு காணக்கூடாதபடி அவர் தன்னை ஒளித்து கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றான், ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மீட்பர் என்ற வார்த்தையை அவன் எப்படி பயன்படுத்தினானே எனக்கு தெரியாது. ஏன்னா மீட்பர் என்பது ஒரு புதிய ஏற்பாட்டு வார்த்தை. அவர் நமக்கு மீட்பராக இரட்சகராக இறங்கி வந்தபடியினால புதிய ஏற்பாட்டில் தான் அந்த வார்த்தையை நம்ம சொல்றோம். ஆனா பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய யோபு சொல்லுகிறான், என் மீட்பர். மீட்பர்னா என்ன அர்த்தம்? நான் செஞ்ச பாவத்துக்காக அல்லது என்னுடைய கடனெல்லாம் இன்னொருத்தர் அடைச்சி தீர்த்து என்னை மீட்டு எடுக்கிறவர் தான் மீட்பர். பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய யோபு ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு கூட எனக்கு அவர் மீட்பர் என்று சொல்லுகிறான். அவர் கடைசி நாள் என்று ஒன்று இருக்கிறது, அவர் இந்த பூமியில நிற்பார் என்பதையும் அவருடைய வருகையையும் அவருடைய ஆளுகையையும் குறித்து பாடுகளின் மத்தியிலே உடம்பெல்லாம் அழுகி போன நிலைமையிலே நண்பர்களுடைய தூஷணை, மனைவியினுடைய தூஷணை, பிள்ளைகள், வீடு எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதனால் பேச முடியுமானால் அதுதான் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த தேவ சமாதானம் வேணும்? வேணுன்றவங்களாம் அப்படியே எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அருமையான தேவ பிள்ளைகளை, எனக்கு பேசுறதுக்கு இன்னும் நிறைய என்னால் பேச முடியும். ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாளின் காலை வேளையில் அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு தேவ சமாதானத்தை நீங்கள் தாங்க ஆண்டவரே, நீங்கள் கேளுங்க பார்ப்போம். உங்களுடைய சத்தங்களை உயர்த்தி உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் இருதயத்தின் கூக்குரலை பார்க்கிறார். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, என்ன காரியம் உங்களை வாட்டி கொண்டிருக்கிறது? என்ன வேதனை உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது? என் எதிர்காலத்தை குறித்த இத்தனை கேள்விகள் எனக்கு இருக்கிறதே என்று சொல்லி உட்கார்ந்திருக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை நீ என்னோடு கூட இணைத்து கொள்ளுவாயானால், நானே திராட்சை செடி, அந்த கொடி என்னோடு இணைந்திருக்கும் போது, யோவான் 15 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கொடி மிகுந்த கனிகளை கொடுக்கும். கேள்விக்குறியான சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் தருகிற அந்த தேவ சமாதானம் உங்களுக்குள் இருக்கும் போது, அவர் தருகிற அந்த சந்தோஷம், அவர் தருகிற அந்த பூரண சமாதானம் உங்களை நிறைக்கும் போது நீங்க ஒருபோதும் சோர்ந்து போகிறதில்லை, கலங்கி போகிறதில்லை. தேங்க்யூ ஜீசஸ். அவரோடு இணைக்கப்பட ஒப்பு கொடுங்க, அவரோடு இணைக்கப்பட ஒப்பு கொடுங்க. அவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே ஒருவேளை உமக்கும் எனக்கும் இடையில ஏதோ ஒரு காரியம் வந்து உமக்கும் எனக்கும் இடையில அந்த ஐக்கியத்தை துண்டித்திருக்குமானால் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவரே எனக்கும் உமக்கும் இடையில எதுவும் வந்துடக்கூடாது. ஆண்டவரே உம்மோடு நான் இணைக்கப்பட்டவனாக, இணைக்கப்பட்டவளாக,
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவனாக என்ன மாற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க பாப்பா, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நான் நேசிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை நான் அதிகமாக வாசிக்கணும், அதிகமாக தியானிக்கணும், அதை கடைபிடிக்கணும், உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் மாம்ச சிந்தையில பார்த்து பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. யோசுவாவை போல, காலேபை போல, தாவீதை போல, பவுலை போல ஆவியின் சிந்தையின்படி நடக்கிறவனாக ஆண்டவரே நான் மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மாம்சத்தின் ஆசை இச்சையும் இன்னும் அடிக்கடி வெளியே வந்து போராடிக்கிட்டே இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய மாம்சம் அதன் ஆசை இச்சை என்னை ஒருபோதும் மேற்கொண்டு விடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே நான் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன், சிலுவையில் அறைவதற்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க சொந்த பலத்தினால முடியாது தம்பி, அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் சொந்த பலத்தினால முடியாது. ஆண்டவரை விட்டு இந்த மாம்சம் எப்போதுமே உன்னை இழுத்து கொண்டு தான் இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய மாம்சம் அதன் ஆசை இச்சை சிலுவையில் அறையப்படுவதாக. மனிதர்களிடத்தில் சொல்லி 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 பிரச்சனையை பெருசாக்காதீங்க. தேவனிடத்திலே சொல்லுகிறவர்களாக, அவரிடத்திலே ஆலோசனையை தேடுகிறவர்களாக, கடைசியாக அவரை உறுதியாக பற்றி கொண்டவர்களாக உங்களை வாழ நீங்க ஒப்பு கொடுக்கும் போது, பவுல் அதே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12-13 வசனத்துல சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், நிறைவாய் இருக்கவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது அந்த சமாதானம் வரும்போது நிறைவோ குறைவோ பசியோ பட்டினியோ வேதனையோ நாசமோ மோசமோ எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, அது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அன்பின் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த தேவ சமாதானம், நீர் தருகிற அந்த பூரண சமாதானம் தங்கி இருப்பதாக. பிரச்சனையோடு கூட, வியாதியோடு, கடனோடு, பிரச்சனையோடு கூட என் குடும்பத்திலே ஒரு மாற்றம் உண்டாகாதா என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கிற இந்த தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வருடத்திற்குள்ளாக ஒரு நன்மையை கட்டளையிட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சபையிலே வந்து நல்ல சாட்சிகளை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்க. இந்த சபையையும் நடத்துகிற ஊழியர்களையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இணைந்து ஊழியம் செய்கிற உடன் ஊழியர்கள், மூப்பர்கள் எல்லாரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்குள்ளாக தேவ சமாதானம் இருக்கட்டும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். முழங்கால் படியிடுவோம். தேவன் இன்றைக்கு அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு முன்பதாக தந்திருக்கின்றார். நாம் எங்கேயோ சென்று கொண்டிராதபடிக்கு தேவனோடு கூட நாம் இணைக்கப்பட்ட அனுபவம், அவர் நம்முடைய தந்திருக்கிற வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கற்பனைகளை கவனிக்கிற ஒரு குணம், ஆவியின் சிந்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தேவ ஞானத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை கெடுக்கிற ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைய வேண்டும். நம்முடைய எல்லா விதமான பாரங்கள், கசப்பான அனுபவங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இறுதியாய் சொல்லப்படுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுக்கு தேவ சமாதானம். தேவ கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? இன்றைக்கு நாம் கேட்ட வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரோடு இணைக்கப்படுகின்ற ஒரு அனுபவம் இருக்குமானால், நம்மளுக்கு தேவன் தருகிற சமாதானத்தை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. நாம் தேவனோடு கூட இணைந்திருக்கும் போது பரலோகத்திலிருந்து தருகிற இந்த தேவ சமாதானத்தை ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த காலை நேரத்தில் சமாதானத்துக்காக ஏங்கி, சமாதானத்துக்காக ஓடி, எங்கே எனக்கு ஆறுதல் உண்டு, எங்கே எனக்கு தேவ சமாதானம் உண்டு என்று சொல்லி ஏக்கத்தோடு ஒருவேளை இந்த இடத்துல வந்திருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் தீர்க்கமாய் சொல்லுகிறார், என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டு. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏதோ ஒரு கலக்கம் உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு கண்ணீரோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு
சமாதானம் இல்லாதபடிக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருந்தால் உடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். எங்கள் அன்பு இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக மீண்டும் ஒரு விசை ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் உடைய சன்னிதானத்திலே வந்து தேவனை துதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு தேவனே நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். வேத வசனம் சொல்லுகிறபடி இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நீ செய்த நன்மைகளை நினைத்து மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதித்தோம். அதே நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வேத வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான தேவ ஊழியர் மூலமாய் கர்த்தர் எங்களுடைய இருதயங்களை நீர் தட்டி எழுப்பினபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, தேவ சமாதானம் எங்கே உண்டு என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எங்களுக்கு நீர் கொடுத்த உன்னதமான வார்த்தைகளை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட அந்த 7 காரியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். அன்பு இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அருமையான ஊழியருடைய பணிகள் எல்லாவற்றையும் கடவுள் ஆசீர்வதித்து குடும்பத்திலே நன்மைகள் பெருக கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டு ராஜா. தேவ கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.